வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து முட்டை ஃப்ரைட் ரைஸ், அதாவது எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க அது சேர்த்துக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அயன் ஓக்கில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டோ வெங்காயமும் ஸ்லைட்டாக வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அதில் காய்கறி சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு கேரட் வந்து நான் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு குடமிளகா வந்து அதே மாதிரி வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து முட்டைகோஸ், அதுவும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ காயெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து காயோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப காய் வந்து சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது கிறிஸ்பாக தான் இருக்கணும். பட் அதோட ரா ஸ்மெல் மட்டும் போகணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கினா போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காயெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சைடில் பண்ணிட்டு நடுவில் கேப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையாக வந்து நம்ம சென்டரில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இது வந்து நம்ம கரண்டியால் வந்து முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி வந்து உடச்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காயெல்லாம் கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மொத்தத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சூப்பராக எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. முட்டை காய் எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இது மசாலாலாம் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுவும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வடித்த சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ரெகுலர் ரைஸ் இல்லைன்னா நைட் வடித்த சாதம் மீதமுள்ள ரைஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரைஸில் வந்து எல்லாம் ஈவனாக நல்லா கோட் ஆகணும் மசாலாலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து ரைஸில் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான காரசாரமான ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.